இங்க பாருங்க, வெல்கம் டு நுவரெலியா. நாங்க நுவரெலியா ரீச் ஆயிட்டோம். நான் தான் ஹாஸ்பிட்டலுக்கு சரி ஒரு 6:40 போல ஆளை கொண்டு போய் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணி அப்புறம் தையல் போட்டு விட்டாங்க. கையில ஒரு 5 தையல் போட்டு விட்டாங்க. கண்டினியூ அப்படியே நாங்க போயிட்டு இருக்கலாது. அந்நேரத்துக்கு எங்க பைக்ல இருந்து வரையலாது. காரணம் என்ன, இடுப்பு எல்லாம் வலிக்கும். வந்தீங்கன்னு சொன்னா இங்க ஒரு பெரிய பெட் இருக்கு, அதோட ஒரு சிங்கிள் பெட் இருக்கு. எங்களோட திங்ஸ் எல்லாம் கொஞ்சம் குப்பையா இருக்கு, கண்டுக்காதீங்க. வெல்கம் கோட்ஸ், டுடே ஒரு புது வீடியோல சந்திக்கிறேன், சந்தோஷம். இப்போ சரியா டைம் பாத்தீங்கன்னா 4:30 கிட்ட ஆகுது. எங்களோட பயணத்தை ஸ்டார்ட் பண்ணியாச்சு, அதாவது நுவரெலியா போற பயணத்தை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இப்போ நாங்க கழுதாவளையில இருந்து ரெடி ஆகிறோம். ஸோ எங்களோட காணொலிகளை தொடர்ந்து பாருங்க கோட்ஸ். வாங்க போகலாம் கோட்ஸ். நாங்க ரொம்ப தூரம் டிராவல் பண்ணி வந்துட்டோம். இப்போ நாங்க நிக்கிற இடம் எங்கடாது படியந்தலாவன்ற ஒரு இடத்துல நிக்கிறோம். காலையில டீ குடிச்சிட்டு அப்படியே கொஞ்ச நேரம் இருந்துட்டு போவோமேன்னு சொன்னா இடுப்பெல்லாம் செம்ம வலிங்க. நாங்க வந்த பைக் அப்படி இங்க காட்டுச்சது ஒரு ஸ்கூட்டில வந்தேன். அப்புறம் இங்க ஒரு பனி இடக்கு, என்னோட பைக் பனி இருக்கு. 2 பைக்ல என்ன வந்தோம். ஸோ செம்ம வலி. டீ எதுவும் குடிச்சிட்டு அதோட எதுவும் பன் எதுவும் சாப்பிட்டு நம்ம போகலாம். சரியா, கொஞ்ச நேரம் ஸ்டே பண்ணுவோம். ஒரு 10 மினிட்ஸ் இங்க ரெஸ்ட் எடுத்துட்டு அப்புறம் நம்மளோட பயணத்தை ஸ்டார்ட் பண்ணுவோம். கண்டினியூ அப்படியே நாங்க போயிட்டு இருக்கலாது. காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த பைக்ல எல்லாம் இருந்து போறது செம்ம கஷ்டங்க. அதனால கொஞ்ச நேரம் அப்படி இடையில ரெஸ்ட் எடுக்க இடம் கிடைச்சா இருந்துட்டு போறது நல்லது. சோ நாங்க அவ்வளவு ஸ்பீடாவும் வரல, மெல்ல மெல்ல தான் எங்களோட பயணத்தை ஸ்டார்ட் பண்ணோம். 4:30 போல நாங்க ஸ்டார்ட் பண்ணி இப்ப சரியா டைம் பாத்தீங்கன்னா எத்தனை மணி இருக்கும் டைம் பார்த்து சொல்லு. 6:30. இப்ப 6:28. சரியான நேரம் 6:30. சோ நாங்க இங்க வந்து இந்த கடையை காட்டுச்சது அப்படியே. சோ இந்த கடையில தான் டார்ச் கொட்டையில இருக்கு. அந்த கடையில எதுவும் குடிச்சிட்டு அப்படியே நம்ம கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு நம்மளோட பயணத்தை தொடரலாம். 2 அப்ரெண்டிஸ் வந்த அப்ரெண்டிஸ் மகன் இங்க பாருங்க. இந்த கடையில டீ எல்லாம் குடிச்சிட்டு போவோம். நம்மளோட பேக்கை கலட்டி இதுல வச்சிருவோம். கேர்ஃபுல்லா தான் வைக்கணும். காமெடி என்னன்னு கேட்டீங்கன்னா, நாங்க இப்ப ட்ரிப்ப பிளான் பண்ண ஒரு 10 நாளைக்கு முதல் தான். அப்ப சரி ஓகே எல்லாம் பெர்ஃபெக்டா தான் போச்சுது. அதோட நேற்று ஒரு பெரிய சம்பவங்க. ஒரு எத்தனை மணி, ஒரு 6:30 இருக்கும். 6:30 இருக்கும். எல்லாம் சரி, எல்லாம் எடுத்தாச்சு, ட்ரெஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ணி வச்சாச்சு. ஃபைனலா ஒரு 6:30 இருக்கும். சரியா ஹோல்ட் பண்றான் எங்க மகன்காரன். தன் கையில தகரம் பட்டிட்டான் அப்படின்னு சொல்லி பிளேட் இதுல வச்சு காயம் ஓடு 4 நாள் லஞ்சு. அப்புறம் நான் தான் ஹாஸ்பிட்டலுக்கு சரி ஒரு 6:40 போல ஆளை கொண்டு போய் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணி அப்புறம் தையல் போட்டு விட்டாங்க. கையில ஒரு 5 தையல் போட்டு விட்டாங்க. அந்த கையில பெரிய மாவு கட்டு மாதிரி சுத்தி விட்டுருக்காங்க. அதோட தான் வந்திருக்காங்க. சோ அவன் வீடியோவுக்கு வர விரும்புறாங்க. நான் கேட்டேன், பாடா வீடியோல வாடான்னு சொல்ல, தனக்கு வர்றதுக்கு விருப்பம் இல்லை. அதனால ஓடி தெரியுது. நாங்க எப்ப வீடியோ கட் பண்ணுமோ அப்பதானே இந்த இடத்துக்கு வருவான்னு சொல்லிட்டு ஓடி திருறாங்க. டீ வந்துருச்சு கோட்ஸ், டீ வந்துருச்சு. நம்ம இப்ப டீயை குடிக்கலாம் கோட்ஸ், நம்ம டீயை குடிக்கலாம். நீங்க கேப்பீங்க தோற கண்ணாடி எல்லாம் கலட்ட மாட்டீங்களான்னு. டீச்சர் ஓகேவா? என்னன்னு கேட்டீங்கன்னா கோட்ஸ், நாங்க பிரேக்ஃபாஸ்ட் எப்ப சாப்பிடல, 6:30 கிட்ட ஆகுது. ஸோ நாங்கள் கொஞ்சம் லேட்டா ஒரு 9:30 அந்த டைம்ல இல்லாட்டி 8 போல சாப்பிடுவோம். ஸோ நாங்கள் 8 போல பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடுவோம். இந்த ஐடியா டீயை குடிச்சு முடிச்சாச்சு. டீ நல்லா தானே இருந்தது. ஓகே, அதோட என்னோட சேனலுக்கு புதுசா வரீங்கன்னா மறக்காம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதோட பெல் ஐக்கானே ஆன்ல போட்டுக்கோங்க. ஸோ நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை காட்டுவேன். தொடர்ந்து காணொலியில பார்த்துட்டே இருங்க. நாங்க ஒரு இடத்துல நிக்கிறோம். இடையில கொஞ்சம் ரெஸ்ட் எடுப்போம்ண்டு ஒரு இடத்துக்கு வந்திருக்கோம். அப்படியே வாங்க, இது என்ன இடம் தெரியல, தெரிஞ்சா கொஞ்சம் கமெண்ட்ஸ்ல சொல்லி விடுங்க. இந்த இடத்துல பேர் வந்து லோகா லோய. பாருங்க, இங்க பாருங்க கோட்ஸ் எவ்வளவு மீன் இருக்குண்டு. ஐயோ, இது ஃபுல்லாவே மீன் தான். லோகா லோய, இந்த இடத்துல பேர் லோகா லோய. கேட்டுட்டு அவங்க சொன்னவங்க. அப்படி நான் பிள்ளையா சொன்ன தெரிஞ்சவங்க வந்து கமெண்ட்ஸ்ல சொல்லி விடுங்க. நம்மட பனிய பாருங்க, பனி இஸ் தேர். அதுக்கப்புறம் ஸ்கூட்டர் மகனை காணலடா, எங்கடா போயிட்டான்? இங்க பாருங்க கோட்ஸ், இந்த வியூவை பாருங்க. அவ்வளவுதான், பெரும் வைடா வராது. செம்ம வியூ காய்ஸ்.
கோட்ஸ் என்னன்னு கேட்டீங்கடா, கண் நேரத்துக்கு எங்களோட பைக்ல இருந்து வரையலாது. காரணம் என்ன கேட்டீங்க, இடுப்பு எல்லாம் வலிக்கும். அதனால இப்ப கூட இடுப்பு செம்மையா வலிக்குது. ஸோ அதான் இடையில இடையில நின்று அப்படியே சின்ன சின்ன காணொலிகளை எடுத்துட்டு அப்படியே நம்ம போவோம். கோட்ஸ் நாங்க பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றதுக்கு ஒரு கடையில நிப்பாட்டி இருக்கோம். இந்த இடம் வந்து வலப்பனை என்ற இடத்துல இருக்கு. ஸோ நம்ம இங்க வந்து இந்த கடையில வந்து பிரேக்ஃபாஸ்ட்டை சாப்பிட்டு அப்படியே நம்ம பயணத்தை கண்டினியூ பண்ணுவோம். கோட்ஸ் நாங்க இப்ப சோட்டிஸ் ஆர்டர் பண்ணிட்டோம். அது ஆல்மோஸ்ட் வந்துட்டு இங்க பாருங்க. கோட்ஸ் ரொட்டி ஆர்டர் பண்ணோம். எந்த காமெடி கேட்டீங்கன்னா ரொட்டி நல்லா இல்லை. அதனால உடனே பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடலானே 40 பாம்பு அதை சாப்பிட்டு தண்ணி எதுவும் குடிச்சிட்டு நம்ம போவோம். ஓகேவா? உங்களுக்கு இது என்னன்னு தெரியுதா? இங்க பாருங்க, இது என்னன்னு தெரியுதா? இதுதான் தேயிலை. தெரியாதாக்களுக்கு சொல்றேன், இதுதான் தேயிலை. பாத்துக்கங்க. இங்க பாருங்க இந்த இடத்த. ரொம்ப நேரமா பைக்ல வந்து டிராவல் பண்ணி வந்தாலும் இடுப்பெல்லாம் செம்மையா வலிக்குது. அதனாலதான் அப்படி நின்று தான் போயிட்டு இருக்கேன். ஏன்னு சொன்னா ஸ்ட்ரைட் அங்க போக முடியாது, இடுப்பெல்லாம் செம்மையா வலிக்கும். ஏற்கனவே செம்ம வலி. இடையில நாங்க கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்து தான் போயிட்டு இருக்கோம். நாங்க மேலுக்கு வந்துட்டோம். இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா ஆல்மோஸ்ட் நுவரெலியாவுக்கு இன்னும் 25 கிலோமீட்டர்ஸ் தான் இருக்கு. ஸோ இன்னும் ஒரு 1 ஹவர்ல நாங்க போய் சேர்ந்துருவோம். என்னோட ஃப்ரெண்ட் பொடி என்ன வந்துகிட்டு இருக்காங்க. ஸோ வந்து முடிய நாங்க எங்களோட இடத்துக்கு போய் ரீச் ஆயிடுவோம். இன்னொரு 1 ஹவர்ல நாங்க போய் சேர்ந்துருவோம். ஒரு வழியில எங்களை இன்ஸ்பெக்டர் மாமால எங்களை பார்த்து போறாங்க. பாபா டாட்டா டாட்டா காட்டி அனுப்பியாச்சு. அவங்க காத்தெல்லாம் ஃபில் பண்ணிட்டு வந்துட்டாங்க. இங்க பாருங்க வந்து சேர்ந்தாங்க. இன்னும் சொப்ப நேரத்தில் நுவரெலியாவை சென்றடைந்து விடுவோம். அதுல வந்து மகனும் அதுவும் டிராவல் பண்றாங்க. பார்த்தாலே கூட தெரியும். அதுக்கிட்ட அது என்ன வளைவா இருக்கு, கிளியரமா இருக்கு பார்த்தீங்கன்னா. இங்க பாருங்க, வெல்கம் டு நுவரெலியா. நாங்க நுவரெலியா ரீச் ஆயிட்டோம். சோ இங்க செம்ம குளிர் காய்ஸ். இங்க பாருங்க கையெல்லாம் ஒரு விரைச்சமாய் இருக்கு. சோ இதுக்கப்புறம் என்னன்னு சொன்னா டவுனுக்குள்ள போயிட்டு நான் ஒரு ரூமை புக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் எங்க போறேன்னு சொல்லி திங்க் பண்ணுவோம். சோ தொடர்ந்து காணொலி பாருங்க. இதுக்கப்புறம் தான் மெயின் பிக்சரே இருக்கு. கண்டினியூவா பாருங்க. வாங்க போவோம். கோட்ஸ் நாங்க ஃபைனலா கிரவுண்ட் பிளாசான்ற ஒரு இடத்துக்கு வந்திருக்கோம். இங்க பாருங்க கிரவுண்ட் பிளாசா ரூம்ஸ். இங்கதான் நாங்க ஸ்டே பண்ண போறோம். நிறைய இடத்த போனோம், பட் எங்களுக்கு பிரைஸ் செட் ஆகல. கடைசியா இங்கதான் எங்களுக்கு செட் ஆயிருக்கு. இங்க பாருங்க எங்களோட பைக் இங்க பார்க் பண்ணிட்டு அப்படியே நாங்க ரூம் ஆல்ரெடி புக் பண்ணிட்டோம். மேலுக்கு போய் பார்ப்போமாங்க ரூம் எப்படி இருக்குண்டு. ரூம் பிளாஸா இதுக்கு முதல் நாங்க ஒரு வாட்டி இங்க ஸ்டே பண்ணியிருக்கோம். ஒரு லாஸ்ட் இயர் ஞாபகம் இல்லை சரி எனக்கு. லாஸ்ட் இயர் இங்க ஸ்டே பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் தான் வந்த இடத்த நிறைய இடத்த போய் பார்த்தோம், பட் எங்களுக்கு ரூம் செட் ஆகல. ஃபைனலா இங்க எடுத்திருக்கேன். கோட்ஸ் அப்படியே வந்தீங்கன்னு சொன்னா இங்க ஒரு பெரிய பெட் இருக்கு. அதோட ஒரு சிங்கிள் பெட் இருக்கு. எங்களோட திங்ஸ் எல்லாம் கொஞ்சம் குப்பையா இருக்கு, கண்டுக்காதீங்க. அப்படி உள்ள வாங்க. அப்படி உள்ள வந்தீங்கடா இது பாத்ரூம் டூர் போர்டுன்னு சொல்லி கமெண்ட்ஸ்ல கழுவி ஊத்தாங்க. இங்க பாருங்க. ஓகே ஹீட்டர் எல்லாமே இருக்கு. ஓகே
நாங்க 2 டேஸுக்கு இங்க ஸ்டே பண்ண புக் பண்ணிருக்கிறோம். ஸோ 2 டேஸுக்கும் எங்களுக்கு ப்ரைஸ் எவ்வளோன்னு கேட்டீங்கன்னா 7,000 முடிஞ்சது. பர் டேக்கு 3,500 முடிஞ்சது. அதுக்கு முதல் வந்த ஸ்டார்ட்ல கொஞ்சம் கூட தான் சொன்னாங்க. பட் நாங்க கொஞ்சம் நெகோஷியேட் பண்ணி ப்ரைஸை கம்மி பண்ணிட்டோம். இதுக்கப்புறம் தான் நாங்கள் வெளியில எக்ஸ்ப்ளோர் பண்ணணும். ஸோ தொடர்ந்து காணொலியில பாருங்க. அதோட கொஞ்ச நேரம் இங்க ரெஸ்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்மளோட பயணத்தை தொடரலாம். ஸோ முடிக்கல, தொடரும்.